ஹலோ காய்ஸ் ஐயனார் துணையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் வானதி பாண்டியை ஏசுகிறாங்க. என்ன பாண்டி, கடை ஆரம்பித்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்கிடையில் நீங்கள் உங்களோட அண்ணின்ற பேச்சை கேட்டுட்டு எங்கேயோ ஊர் சுற்ற போகிறீங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வானதி, யார் சொன்னது அப்படி என்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் உங்களோட அண்ணன் சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இது என்ற மாதிரி கேட்குறாங்க. யார், சோழனா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் என்ற மாதிரி சொல்லும்போது சோழனுமே அங்கே வராங்க. என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது வானதி சொல்கிறாங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நீங்கள் வந்தது தான் பிரச்சனை போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்ததால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஹனிமூன் போகிறதா இருந்தால் நீங்களும் வைஃபுமா போக வேண்டியதானே, எதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நினைக்கிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு வானதி, எனக்குமே நிலாவை மட்டும் கூட்டிகிட்டு போகத்தான் விருப்பம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நாங்கள் போகும்போது நீங்கள் எப்போ போகிறீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நிலா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களும் ஒரு டவுமே டூர் போகலை, அதனால் எங்களோட சேர்ந்து வரட்டுமே என்று நினைக்கிறாங்க. என்ன வானதி இது, இவனுக்கு சொல்லிவை, கடைக்கு ஆள் இல்லை அதனால் இங்கே தான் நிற்கணுமென்று சொல்லிவை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க, கடைக்கு ஆள் இல்லை, பாண்டி தான் நிற்கணும் என்ற மாதிரி சொல்லும்போது பாண்டி கேட்குறாங்க, வானதி உனக்கு தானே இங்கே இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் என்னென்ன யாருக்கு கொடுக்கணுமெண்டெல்லாம் தெரியும், எனக்கு தெரியுமா, நான் சும்மா உதவிக்காக உனக்காக நிற்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாண்டி, ஒரு வாரத்துக்காக நீ என்னோட ஹெல்ப்புக்கு நில், அப்புறமா நீ உன்னுடைய கடையை போய் திறக்கலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வீட்டில் இருந்து நிலா கால் பண்ணுறாங்க. யாருக்குண்டா, பாண்டிக்கு. என்ன பாண்டி இன்றைக்கு நீங்கள் வரலையா, இன்னுமே காணும் வீட்டுக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் ஃபோன் பண்ணது என்ற மாதிரி வானதி கேட்கும்போது, இல்லை அண்ணி தான் ஃபோன் பண்ணாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன, அவங்க தன்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு தாங்கியாவது ஊர் சுற்ற போகிறதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நினைக்கிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு வானதி, தேவையில்லாமல் எதுவும் பேசாத, இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன், அவங்க கூப்பிட்றாங்க, எதுக்கு கூப்பிட்றாங்களோ தெரியல என்றிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சோழனோட சேர்ந்து வராங்க. வரும்போது சோழன் அவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் எடுத்துகிட்டே வராங்க. இங்கே பாருங்கள், நிலா டூர் போகும்போது கேட்பாங்க, ஹனிமூன் போகும்போது கேட்பாங்க, ஒரு டூர் மாதிரி எல்லாருமே போயிட்டு வரலாம் என்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் வரலைன்னு சொல்லிடணும், நான் கடையில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறேன், வானதியை விட்டுட்டு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடணும், சரியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பாண்டி சொல்கிறாங்க, சரி நான் இப்படி சொல்லி சமாளிக்கலாம், மற்றவங்க என்ன சொல்லி சமாளிக்கிறது, அவங்க வீட்டில் தானே உட்காந்துருப்பாங்க, அது வேறு என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் அவங்க நெடுகளுமே இதை பற்றி தானே கேட்டுட்ருக்குறாங்க, என்ன பதில் சொல்ல போகிறேன் என்ற மாதிரி சொல்லும்போது அவங்கள்ட்டையுமே நான் இந்த மாதிரி பதில் சொல்ல போகிறேன் என்றுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சேரனுக்குமே போய் சொல்கிறாங்க, அண்ணா இங்கே பாருங்கள், நிலா கேட்பாங்க, எல்லாருமா சேர்ந்து டூர் மாதிரி போகலாமான்னு கேட்டால், இல்லைம்மா எனக்கு டைமே இல்லை, நிறைய வேலையெல்லாம் இருக்குது, எனக்கு அங்கே போகணுமன்ற மாதிரி சொல்லிவிடு. அதே மாதிரி பல்லவா, இங்கே பாரு நீயுமே சொல்லிடு, எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிடு, சரியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே இப்படியே போனால் எப்படி, வீட்டை பார்க்கணும் இல்லையா, நான் வீட்டிலேயே உட்காந்துருக்கிறேன் என்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் என்ற மாதிரி சொல்லும்போது, சரியப்பா உனக்காக இதை கூட சொல்ல மாட்டோமா, நாங்கள் சொல்லிடுறோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க யாருக்குமே இந்த மாதிரி போகிறதுக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் நிலாவுக்கு இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து தான் போகிறதுக்கு விருப்பம். அவங்க வீட்டை வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வராங்க. என்ன நிலா, நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர, அண்ணன் ஏதாவது சொல்லிவிட்டுதா என்ற மாதிரி சொல்லும்போது, சேச்சா சேரன் அண்ணா எதுவுமே சொல்லலை, நாங்கள் இன்றைக்கு டூர் போகிறோம் இல்லையா, போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே போக வேணும் இல்லையா, சில இடங்களில் சில பொருட்கள் நல்லா இருக்காது, இது நல்ல இடம், நல்ல இடத்துல தான் நான் வாங்கிட்டு வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நிலா, எதுக்கு இவ்வளவு, 2 பேர் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளவு என்ற மாதிரி கேட்குறாங்க. யார் சொன்னது 2 பேர் போகிறேன், வீட்டோட எல்லாருமே தான் போகிறோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்களா, நாங்கள் ஒன்றும் டூர் போகலை, நாங்கள் ஹனிமூன் போகிறோம். ஆமாம், அவங்க எல்லோரும் வந்தால் தான் என்ன, அவங்க எப்போவுமே வீட்லேயே உட்காந்துருக்குறதா, என்ன சொல்ல நீங்கள், இங்கே பாருங்கள், எனக்கு அவங்க இல்லாமல் போனாலே போர் அடிக்கும், இப்படியே கதை பேசிட்டு சிரித்து ஜோக் அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு கொண்டு போனால் நல்லா இருக்குமில்ல, அவங்களுக்கும் என்ஜாய் பண்ணின மாதிரி இருக்கும், எங்களுக்குமே இடங்களை பார்த்த மாதிரி இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இங்கே பாரு, ஹனிமூன் போகணும்னு நீ தான் கேட்ட, இப்படி எல்லாரும் போகிறதாண்டா நான் வரலை, எனக்கு நிறைய வேலை இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, சோழன் வேலையில் முதல்ல நீங்கள் கவனமாக இருக்கணும், வேலைக்கு தான் முக்கியமாண்டா, நீங்கள் தாராளமாக போங்க, நான் ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, எனக்குமே வேலை இருக்குத்தான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா, என்ன நிலா நீ வேணுமெண்டே தான் இப்படி பண்ணுறியா, சரி நீ அவங்க எல்லாரும் வந்தால் தான் வரவேண்டா, பரவாயில்ல நான் வாரேன், அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி போகிறதுக்கு அவங்க ரெடியாகும் போது வானதி இவங்க வீட்டுக்கு வராங்க. எங்கே போகிறீங்க, எல்லாருமே டூர் போகிறீங்களா, என்ன 2 நாளைக்கு முன்னாடி போயிருந்தா நானுமே வந்திருப்பேன், இப்போ கடையை திறந்துட்டோம் இல்லையா, அப்போ கடையில்
கண்டிப்பாக நான் நிற்கணும் இல்லையா? இப்போ அண்ணனை தான் கடையில் விட்டுட்டு வந்தேன். அங்கே உதவிக்கு நிற்கிறவங்களும் அண்ணனும் தான் கடையில் நிற்கிறாங்க. பாண்டி என்ன நீயும் போறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நானும் போகிறேனே என்று சொல்லும்போது வானதி சொல்கிறாங்க, அப்படின்னு சொன்னால் நானுமே வரட்டா? எத்தனை நாளைக்கு நீங்கள் போகிறீங்க என்று சொல்லும்போது, நாங்கள் வர்றதுக்கு இப்படி 4 நாள் ஆகும். 4 நாள் தானே பரவாயில்லை, மெடிக்கல் ஷாப்பை அவங்க பார்க்கட்டும், நான் போயிட்டு வரட்டா என்று சொல்லும்போது வந்து பாண்டி சொல்கிறாங்க, என்ன வானதி விளையாடுறியா? இவ்வளவு பணம் போட்டு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறோம், நீ பாட்டுக்கு டூர் போகிறேன்னு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போகிற, ஒரு கொஞ்ச காலமாவது மெடிக்கல் ஷாப்பை பொறுப்பாக நடத்த தெரியாதா? இப்படிப்பட்ட உன்னை நம்பி தான் அவங்க எல்லாம் இவ்வளோ பணம் தந்துருக்குறாங்களா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? எனக்கே போக விருப்பம் இல்லை, அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக தான் போகிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுறன்னு சொன்னால், ஒரு பொறுப்பான வேலையை விட்டுட்டு இங்கே வரணும்னு நினைக்கிற, இப்படி போகிறதுன்னு சொன்னால் தாராளமாக 1 வருஷம் கழித்து நீ தாராளமாக போகலாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாண்டி இங்கே பாரு, நீயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவங்க எல்லாரும் போகும்போது அவங்களோட சேர்ந்து போகலாமண்டா கூட விடமாட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறது. இங்கே பாரு வானதி, நீ போய் கடையை பாரு, அங்கெல்லாம் வர தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி என்று வானதியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வானதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நிலா பார்த்து கேட்குறாங்க, ஏன்னாக்கா நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து தப்பாக நினைக்க மாட்டீங்களே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் கேளு வானதி, என்ன விஷயம் வந்து கேட்கும்போது, ஹனிமூன் போகிறதுண்டா நீங்கள் 2 பேரும் தானே போகணும், என்ன குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறீங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ வந்து சோழன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படின்னு சொன்னால் நீ வராமலெல்லாம் நின்றுக்கணும், எதுக்கு நீ அடம்பிடிச்சு வர, நீயும் வந்துட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை நானாக இருந்தால் இப்படி எல்லாருமே கூட்டிகிட்டு போக மாட்டேன், நாங்கள் 2 பேரும் போகிறதா இருந்தால் சரி, இல்லைன்னு சொன்னால் நான் வரலைன்னு அடம்பிடிச்சிருப்பேன். என்ன பாண்டி உனக்கே தெரியுமில்ல என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஆமாம்மா நீ அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு அது தெரியாதா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சோழன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரி என்ன பண்ணுறது, ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த பேசிகிட்டே வாரீங்க, இதெல்லாம் கேட்கணுமென்ட்டு என்னோட தலையெழுத்து. சரி வானதி, உன்னோட கடையெல்லாம் எப்படி போகுது என்று கேட்கும்போது வானதி சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராக போகுது, அப்புறம் எதுக்கு கடையை விட்டுட்டு வந்தேன் என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இங்கே பாருங்கள் எனக்குமே எப்போ பார்த்தாலும் கடையிலே உட்காந்துருக்க முடியுமா, எனக்குமே ஃப்ரீடம் வேண்டாமா, நானுமே எங்கேயாவது சுற்றி பார்க்க வேண்டாமா, இங்கே பாருங்கள் பாண்டி நானும் தனியாக போகணுமென்று தான் ஆசை, என்ன பண்ணுறது இன்னொரு நாளைக்கு போகலாம் என்ன பாண்டி என்று சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு நிற்கும்போது அங்கே வந்து வானதியோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்குறாங்க. வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்ன வானதி நேற்று தான் கடை திறந்த, இன்றைக்கி இவங்களோட எங்கே சுற்ற போகிற, அது சரி இவங்க எல்லாம் யார் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, இவங்க வந்து மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா, அன்றைக்கி எங்களோட வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க தானே இவங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக யார் என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை அவங்களோட ஃபேமிலி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலியிலே இருக்கிறவங்கள அப்படியா என்ற மாதிரி வந்து ஒரு நக்கல் மாதிரி சிரிக்கிறாங்க. எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க என்று கேட்கும்போது, இல்லை உனக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ ரொம்பவே படித்த பொண்ணு, அவங்களுக்கு என்னென்னே சொல்கிறேன்னு தெரியலை, அவங்களுக்கு மற்றவங்களோட எப்படி பேசுகிறேன்னே தெரியலை, இவங்களெல்லாம் அவங்களோட வீட்டிலலாம் எப்படி தான் நீ போய் வாழ புரியோ தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் போய் வாழ போகிறது நான் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு போங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வானதி என்ன இன்றைக்கு இப்படி பேசுகிற, அதே அன்றைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாருமே சேர்ந்து என்னை அவமானப்படுத்தும் போது பார்த்துட்டு பேசாமல் நின்றாங்கன்னு கேட்கும்போது, இங்கே பாரு பாண்டி அன்றைக்கு வந்து எனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லை, நீயுமே வந்து அந்த மெக்கானிக் ஷாப்போடு தான் இருந்தேன், இன்றைக்கு நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதுக்கு காரணமே நீ தான், உங்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசும்போது நான் என்ன பார்த்துட்ருப்பேன்னு நினச்சியா, இப்படியெல்லாம் பார்த்துட்ருக்குற ஆள் இந்த வானதி கிடையாது சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நாங்கள் போகலாம் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, சாப்பிடவே இல்லை போகலாம் வேண்டாம் எப்படி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமே, இவங்க இருக்கிறதுக்கு வேண்டாம், இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லும்போது சோழன் சொல்கிறாங்க, அதுக்கு அவசியமே இல்லை, நான் தான் நிற்கிறேன்ல, என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து ஏதோ வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. சோழனுக்கு கோவம் வந்துடுது. சோழன் வந்து அடிக்க போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நிலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் சோழன், இதுதான் நான் உங்களோட சேர்ந்து எங்கேயுமே வாரதில்லை, உங்களோட தனியாக வந்தால் நீங்கள் எங்கேயாவது யாரோடையாவது பிரச்சனைக்கு போவீங்க, அப்புறமா நான் தனியாக நின்று முழிக்கணும்னுட்டு தான் நான் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்தேன், எல்லாரோடையும் வந்தால் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்வீங்கன்னு நினச்சேன், ஆனால் எல்லோரோடையும் சேர்ந்து வந்தால் கூட அதே வேலையை தான் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கிறீங்க, எங்கே போனாலும் சண்டைக்கு போகிறன்னு தான் நினச்சிட்ருக்கிறீங்களா, அப்படி இருந்தால் சோழன் வாழ முடியாது, என்ன நினச்சிட்ருக்கிறீங்கன்னு சொல்லும்போது, என்ன நிலா அவங்க சின்ன பசங்க ஏதாவது பேசுவாங்க நாங்கள் கேட்டுகிட்டே போகணுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க பேசும்போது நாங்கள் கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தால் அவங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அப்புறமா தங்களோட வேலையை பார்த்துட்டு போவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வானதி சொல்கிறாங்க, இல்லை சோழன் நான் பண்ணதான் கரெக்டு, என்ன அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போவாங்களா, நாங்கள் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போகணும் போலீஸ் ஸ்டேஷனில் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் கனிமோனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம், நாங்கள் வீட்டுக்கே போகலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லை, வந்த நாங்கள் எங்கேயாவது 2-3 இடமாவது சுற்றி பார்த்துட்டு போகலாம்ன்ற மாதிரி வந்து
சேரன் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சரின்ட்டு கிளம்பி எல்லாருமே போகிறாங்க. இந்த பிரச்சனையால் அவங்க ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போனாங்க. என்னப்பா இவங்க ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போக முடியாமல் இருக்குது. வீட்டிலேருந்து வரும்போதே வந்து நிலா நீ குழப்பி விட்டுட்ட. இப்போ பாரு வந்த வழியில் அவங்க குழப்பி விட்டுட்டாங்க. இனி அங்கே போய் இனி திரும்ப என்ன பிரச்சனை வரப்போதோ யாருக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, ஹனிமூன் போன இடத்துல ஏதாவது பிரச்சனை பட்டு வராங்களா, இல்லாத ஹாப்பியாக திரும்பி வராங்களான்றத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.